கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் தமிழை என்றும் என்னுயிர் என்பேன் தமிழுக்கு முதல்வனுக்கு தெரிவித்துக் கொண்டு அருமையான தலைப்புல பேசுனீங்க. ஆமா, என்ன தலைப்பு வந்து நானும் கேட்கறேன், தப்பா நினைக்க சொல்லுங்க பாப்போம். அதாவது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களின் உழைப்பா இல்லை பெண்களின் பொறுப்பா? நீங்க இன்னமும் அந்த காலத்திலே இருக்கீங்க. ஒரே ஒரு கேள்விதாங்க, ஆண்களின் உழைப்பு ரைட்டு. அப்ப பொம்பளைங்க என்ன சும்மா உட்காந்துருக்கோம்? பெண்களும் நாங்களும் உங்களுக்கு இணையா சம்பாதிக்கிறோம். நாங்க சம்பாதிக்கிறோம் அதாவது நாங்க சம்பாதிக்கிறோம், பொறுப்பாவும் குடும்பத்தை நடத்துறோம்ன்றது உண்மை. ரெண்டு வேலையும் நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பாங்க. ஆண்கள் உழைக்கிறதோட சரி ரெண்டையும் பார்க்கக்கூடிய திறமை இந்த பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நடுவர இப்ப என்ன பிரச்சனை இவங்களுக்குலாம்? பொண்டாட்டி சரியில்லை, வந்ததுல இருந்து பொண்டாட்டி சரியில்லை. நான் என்ன கேக்குறேன், உனக்கு கல்யாணமும் சம்சாரமும் வேணும், சந்தோஷமும் கிடைக்குமா? ஒண்ணுதானே கிடைக்கும். ஒண்ணு கல்யாணம் பண்ணு, இல்ல சரி எப்படி ஆண்டவன் ரெண்டையும் கொடுப்பான்? ரெண்டையும் ஒரே நேரத்துல கொடுக்க முடியாதுப்பா. ஒண்ணு சந்தோஷத்தை கொடுப்பான், இல்லன்னா பொண்டாட்டியை கொடுப்பான். சரி பரவாயில்ல, அடுத்தது விடு. உனக்கு பொண்டாட்டி சரியில்லை, உனக்கும் பொண்டாட்டி சரியில்லை. ஆமா இல்லம்மா, இளமோகன் உனக்கு பொண்டாட்டி சரியா இருக்காங்களா? அவங்களுக்கு சரியில்லை. நான் வெளியில சொல்ல முடியாது, உங்களுக்கு பொண்டாட்டி சரியில்லை. ஆமாம்மா. நான் என்ன கேக்குறேன், நீங்க எல்லாம் கிளம்பி ஏன் கூட வாங்க கடலூருக்கு. எதுக்கு அங்க கடலூர்ல நல்ல வக்கீலா பார்த்து டைவர்ஸ் வாங்கி தரேன். எங்க போறீங்க? உட்காருங்க. எங்க கிளம்பி போறீங்க? டைவர்ஸ்னா என்ன நினைச்சா? ரெண்டாம் கல்யாணம் கீழ்ச்சாங்க. டைவர்ஸ்னா பிரிச்சு விட்டுறதுடா, பிரிச்சு விட்டுருவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ஆஹா, எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. ரெண்டாம் கல்யாணமா டைவர்ஸ்னா? வந்ததுல இருந்து பொண்டாட்டி சரியில்லை. அது பாத்தீங்களா, டைவர்ஸ்னா ரெண்டாம் கல்யாணமா? இப்படி புரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்றது நான் கேக்குறேன். எங்க ஆளுங்க அப்படிதாம்மா வெள்ளந்தி யாரு வாழ்ந்துட்டு இருக்கானோ, என்ன பண்ண முடியும்? சரிங்க, பனியன் துணியை போட்டு கால்ல மேட்டா பயன்படுத்த தப்பா? நீ தப்புன்னு பேசுற. புருஷனை மிதிக்க முடியலன்னு தான் பனியனை மிதிக்குது அந்த சனி. அப்படி கிடையாது, அது இல்லையா? அப்படி கிடையாதுங்க. என்ன அர்த்தம்? நாங்க வேஸ்டான பழைய துணியை கூட வீணாக்காம பொறுப்பா பயன்படுத்துறோம். ஓஹோ, ஆமா இருக்கட்டும். உங்களை இங்க பாருங்க, நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீணா போன இந்த அம்மா எல்லாம் பெத்துக்கு விட்டு அப்படி தெருவுல விட்டுருது. இப்படிப்பட்ட மண்ணா இருந்த மனுஷனை கூட மண்ணா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை மனுஷனா மாத்துறது இந்த பெண்கள் தான். ஓஹோ, வந்து உட்கார்ந்ததுல இருந்து உங்ககிட்ட களிமண்ணா குடுக்குறாங்களா அம்மா எல்லாம்? அவனை நல்ல ஒரு சிற்பமாக்குறது நீங்களா? நாங்க தான் பொறுப்பான மனுஷனா மாத்துறோம்ல. நல்ல இன்னொரு விஷயம் கேட்டுங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் அமையறதெல்லாம் என்ன புரோக்கர் கொடுத்த வரமா? சத்யா, என்னமா இது? மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. பொண்ணா பிறக்கிறதுக்கு தவம் செய்யணுமா? ஆனா பிறக்கிறதுக்கு மட்டும் என்ன அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வர்றோம் நம்ம? ஏன்னா எங்களையும் தாமா பழனிக்கு 10 காவடி எடுத்து நான்லாம் பிறந்தேன் தம்பி. பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அதனாலதான் பெண்களுக்கு எல்லாம் பேய் பிடிக்குது. அந்த பேய்க்கு கூட உங்களை பிடிக்கல. அது இல்லம்மா, ஏன் இப்ப அது பெண்களுக்கு பேய் பிடிக்குது தெரியுமா? ஏன்னா இனத்தோட தான் சேரும், அதனாலதான் பேய் கூட சேருது. பேய் நீங்க பாரு இன்னொன்னு சொல்றேன். சம்பளத்துக்கு ஏன் பே அப்படின்னு பேர் வச்சான் தெரியுமா? PAY பே அப்படின்னா சம்பளம். ஏன் தெரியுமா? அந்த பேயை வாங்கி பொண்டாட்டிங்கிற பேய் கிட்ட கொடுக்கறதாலதான் அதுக்குதான் பேனே பேர் வச்சான்னு இவரு சொல்றாரு. நான் சொல்றேன், ஏன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுட்டு பார்க்க வேண்டியதானே? எங்க விடுதுங்க? ATM கார்டு பூரா அவகிட்ட தானே இருக்கு. நாங்களே ஒரு டீக்கு 10 ரூபா கொடுங்க. ஒரு மாசம் சம்பளம் இருக்கிற காசை நீங்களே வச்சிருந்து பாருங்க. சரி, நீங்க அது உருப்படியா ஒரு நாள் வச்சிருப்பீங்களா? ஒரே நாள்ல போய் காலி பண்ணிட்டு வந்துருவீங்க. என்ன செலவு பண்ணனே உங்களுக்கே தெரியாது. ஆமா, எல்லாம் தாராளமா ஃப்ரெண்டுங்க வந்தாங்கன்னா வா மாப்ள டீ சாப்பிடுன்னு போற வரவெல்லாம் கூட்டு வாங்கி கொடுத்துரும். சரி, இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை ஒரு நான் கேள்வி கேட்பேன். கேளுங்க. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு தெரியும்னு சொல்லுங்க, இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் என்ன சொல்லணும்? தெரியும்னு சொல்லுங்க, இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியும்னு சொல்லணும், இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. பதில சொல்லி கொடுத்துட்டு கேள்வி கேட்கற ஒரே டீச்சர் இந்த டீச்சர் தான்மா. நீ கேளுங்க, எதை கேட்டாலும் தெரியும்னு சொல்ல போறேன், இல்ல தெரியாதுன்னு சொல்ல போறேன். சரிங்க. ஆமா, நீங்க லூஸ்ன்ற விஷயம் இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரியாதா? இதுக்கு மட்டும் ஏமா மறுபடியும் கேளுங்க. என்ன நீங்க லூஸ்ன்ற விஷயம் இங்க இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதுக்கு நான் தெரியும்னு சொல்றதா இல்ல தெரியாதுன்னு சொல்றது? தெரியும், பத்தியா பூரா கொங்கு நகர் பூரா என் பங்காளிங்க தான் உட்காந்துருக்கு, என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா.
ரொம்ப சமாளிச்சுட்டாங்க. சரி, இப்படித்தான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். இவங்க பேசுனதுதான் இப்படித்தான் குழப்பமா இருக்கு. அப்படிதான் இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னொரு கேள்வி. ஆமா, பட்டிமன்றத்துல நடுவர் தான் பேச்சாளரை கேள்வி கேட்கணும். சரி. பேச்சாளர் நடுவரை கேள்வி கேட்கப்படாது. எனக்கு கேட்க தானே தெரியும் அப்படின்றீங்க. ஆ, அப்ப எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க. ஆ. ஆனா ஒரு கேள்விக்கு 100 ரூபாய் சம்பளத்துல புடிச்சிக்குவேன். பரவாயில்லையா? காசே வேணாங்க. என்னங்க இந்த ஊர்ல நான் காசுக்காக பேச வந்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல ஒத்த ரூபா ஒத்த பைசா வேணாங்க. வேண்டாமா? வேணவே வேணாம். ரவிக்கு போன் பண்ணுப்பா. காசெல்லாம் ஆளு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துப்போம். நல்லதா போச்சு. என்ன இந்த ஊர் ஓரமா ஒரு 4-5 ஒரு கட்டடம் பார்த்துட்டு வந்தேன். ஆமா, பெரிய பெரிய கட்டடம். அந்த கட்டடத்துல என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு. ஆஹா, அது மட்டும் அம்மா பெண்கள் ரொம்ப பொறுப்பாதாம்மா இருக்கிறீங்க. நீ பாத்துட்டு வந்திய, அதுல ஒண்ணு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இன்னொன்னு சுடுகாடு கட்டடம். லைட் எரிஞ்சதுன்னு நினைச்சியா? ஆமா, லைட் எரிஞ்சது. பணம் எரிஞ்சது. முதேவி அங்க ஆளுகளை பாருங்க. மூதேவியா? இங்க பாருங்க, தப்பா பேசுறாரு. மூதேவி நம்ம இந்த நேரத்துல முடிச்சிட்டு இருக்கோமே, மூதேவி முடிச்சிட்டு இருப்பாங்களா? அது கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருக்கோம். நேரம் இருந்தாலும் தூங்கி வந்தேன். இங்க பாருங்க, நான் சொன்னல பெண்களும் தெய்வம் ஒண்ணுன்னு. ஆமா, அதுக்கு வரேன் இப்போ. சரி. பெண்களும் தெய்வம், அந்த இன்னொரு கேள்வி கேட்காம விட்டுட்டேன். ஆமா, ரெண்டாவது கேள்வி 100 ரூபாய் வேணாம்ட்டீங்க. வேணாம். சம்பளமே வேணாம்ட்டீங்க. எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க. ஆமா, கேட்கலாமா? கேளுங்க. ஒரு வீட்ல அண்ணன் தம்பி 2 பேரும் தான். சரி. ஒருத்தன் பேரு நாலூசு, சரி. இன்னொருத்தன் பேரு நீலூசு. சரி. இப்ப நீலூசு கடைக்கு போயிட்டான். சரி. வீட்ல இருக்கவன் யாரு? இந்தாமா, சம்பளமே இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு கேள்வி எனக்கு கேட்க கூடாது. சரி, பரவாயில்ல, நான் கேள்வி கேட்கலங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேளுங்க. கேளுங்க. நீங்க பதில் சொன்னீங்கன்னா எனக்கு என்ன வச்சிட்ட வந்தேன கூட போறா. பதில் சொன்னீங்கன்னு வெச்சீங்க. இந்த பாரு, சொல்லுங்க. 1.5 லட்சம் ரூபாய் செல்போன். பதில் சொன்னீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் செல்போன் ராமச்சந்திரன் வச்சிருக்கான், வாங்கி தரேன். என்ன கேள்வி? எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விதான். சரி, கேளுங்க. தெரிஞ்ச கேள்விதான். ஒரு போன் நம்பர் வேணும். அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்க. யார் போன் நம்பர்? எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பர் தான். உனக்கும் தெரியும், பாப்பாவுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், தம்பிக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ஒரு போன் பண்ணணும்னா ஒருத்தருக்கு எத்தனை நம்பர் இருந்தா பண்ணலாம்? 10 நம்பர் போடணும். 10 நம்பர்ல 1 குறைஞ்சாலும் போகாது. 1 குறைஞ்சாலும் போகவே போகாது. 1 குறைஞ்சாலும் போன் போகாதுங்க. அக்கா சரிதானக்கா? 10 நம்பர்ல 1 குறைஞ்சாலும் போன் போகாது. ஆமா. 10 நம்பர்ல 1 குறைஞ்சாலும் போன் போகாது. அப்ப நான் இப்ப ஒருத்தருக்கு போன் போடணும். சரி, 10 நம்பர் சொல்லு. எந்த ஒருத்தருக்கு? யாருன்னா? யாருக்கு? ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, 108க்கு போன் பண்ணணும். 10 நம்பர் சொல்லு. அதுக்கு 108 தாங்க. இப்ப என்னமா சொல்லுச்சு? இப்ப என்ன? 10 நம்பர்ல 1 குறைஞ்சாலும் 108க்கு போன் பண்ண போறேன். 10 நம்பரை சொல்லு. நடுவர்களே, அவசர கால உதவிக்கு எல்லாம் ஒரு சில நம்பர்கள் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த நம்பர் மட்டும் போகும். அந்த புளியங்கொட்டை புண்ணாக்கெல்லாம் எனக்கும் தெரியும். இது நீ என்ன பண்ணிருக்கணும்? முதல்லயே 10 நம்பர் 1 குறைஞ்சாலும் போடல முடியாதுன்னு சொல்ல போது 108ன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு 3 நம்பர் தான் சொல்லி இருக்கணும்ல. இனிமே கேள்வி கேப்ப என்ன கேள்வி? விஷயத்துக்கு வந்து. சரி, அப்ப பெண்களும் தெய்வம் ஒண்ணுன்னு சொன்னல. ஆமா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? என்னமா? இந்த கோயில் இருக்குல்ல, ஆமா, இந்த கோயிலுக்குள்ள கடவுள் அந்த அம்பாள் இருப்பாங்கல்ல, ஆமா, விநாயகர் இருக்கார்ல, ஆமா, அந்த இடத்துக்கு பேரு கருவறை. ஆமா. பெண்கள் வயிற்றுக்குள்ளேயும் ஒரு கருவறை இருக்கு. அதனாலதான் பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னேன். உண்மைதாமா, உண்மைதாமா. அருமை, நான் ஒத்துக்கிறேம்மா. ஒத்துக்கிறேன். இதுல கோயில் உள்ளேயும் கருவறை, பெண்களுடைய வயிற்றுக்குள்ளேயும் ஒரு கருவறை இருக்கு. அருமை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான். ஆமா, ஒரு சின்ன சந்தேகமா? சொல்லுங்க. இப்ப இந்த கோயில் கருவறை இருக்குல்ல, ஆமா, இப்ப திருவிழா முடிஞ்சு பூட்டிட்டு போன பிறகு அந்த கருவறையை பூட்டிட்டு அங்க பக்கத்துல பூசாரி படுத்து கிடப்பாரு அங்க. ஆமா, உங்கள் நம்ம கருவறை நீங்களே, அங்க யார் படுத்திருப்பா? குழந்தையோ, ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ வயிற்றுக்குள் இருக்கும் உலகத்தில் ஒரு உயிரை உருவாக்குவதால் தான் அதற்கு கருவறைன்னு பேரு. என்ன என்ன அப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? சரி, பரவாயில்லைங்க. இந்த பேனாவை கண்டுபிடிச்சது யாரு? பேனாவை கண்டுபிடிச்சது ஒரு ஆம்பளை தான் கண்டுபிடிச்சிருக்கான். அப்படியா? அந்த போனை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை தான் கண்டுபிடிச்சது. இந்த ஆம்பளை பேர் கண்டுபிடிச்சது யாரு? அதுல மட்டும் சந்தேகமே வேணாம். சொல்லுங்க. ஆம்பளை கண்டுபிடிச்சதால தான் அதுக்கு ஆம்பிளிஃபயர்னு பேரு. பொம்பளை கண்டுபிடிச்சா பொம்பளிஃபயர்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆம்பிளிஃபயர் அது ஆம்பளை தான் கண்டுபிடிச்சு. இந்த பேட கண்டுபிடிச்சது யாரு? எது? பேட் அதுவும் ஆம்பளை தான். இதம் பேட். ஆம்பளை தான். மைக்க கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை தான். அந்த போனை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை தான். ஆம்பளை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை ஆமா, கை தட்டுங்க நல்லா சவுண்ட். ஆம்பளை எல்லா ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாரையும் கண்டுபிடித்தது தாய் என்கிற ஒரு பெண் தான். பெண் தப்பு. ஆமா, ஆமா. ஆனா அவங்களா போய் கடையில வாங்கிட்டு வந்தாங்க.
ஆண் துணை இல்லாமல். சரி, அதனாலதான் திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஓ, ஒரு உயிர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா, ஆணும் பெண்ணும். என்ன சொல்ல வரீங்க? அதான் ஆண் துணை இல்லாமல் பெண் ஆண் துணை இல்லாம குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க. முடியாது. எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னும் இவங்கள மாதிரியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க நீங்க நடுவரே? எப்படி இப்படி பேசக்கூடாதுங்க. ஆண் துணை இல்லாம நாங்களும் குழந்தை பெத்துக்க முடியும். அங்கங்கேயும் போய் பாருங்க, எல்லா ஊர்கள்ல இருக்கு. ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை, டெஸ்ட் பேபிங்க, ஊசி போட்டு குழந்தை பெத்துக்க முடியும். ஓ, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. மலடி என்ற ஒரு பட்டத்தையே அழித்தது இந்த விஞ்ஞான உலகம்ங்க. ஒத்துக்கிறமா. எத்தனை பேரு அந்த காலத்தெல்லாம் குழந்தை இல்லாம சொத்துக்கள் எல்லாம் கோயிலுக்கு எழுதிட்டு அவங்க எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திச்சு வந்தாங்க. பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சு இந்த குழந்தை இல்ல மல்லடி அப்படின்னு எத்தனை பட்டங்கள் சூழ்ந்து வாழ்ந்தாங்கல்ல. அப்படிப்பட்ட இப்ப வந்து நாங்க அதெல்லாம் மாத்திருச்சு இந்த விஞ்ஞான உலகம். அந்த இதுல இருந்து இனிமே இத பாருங்க, நீ சம்பாரிச்சு கொடுக்குற, நாங்க சும்மா உட்காந்துருக்கோம். ஆண்கள் தான் சும்மா உட்காந்துருக்கோம். நாங்க சும்மா உட்காந்துருக்கோமா? நல்லா கேட்டுங்க. காலையில எழுந்திரிச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் மதியம் 8 மணிக்கெல்லாம் டிஃபன் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களாம் அனுப்பிச்சு விட்டு மதியம் சாப்பாடு ரெடி பண்ணி அதுக்கு சாம்பார் சட்னி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போவார், அவருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து அவருக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நானும் டீச்சராக இருக்கேன். நானும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் உள்ள வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து டீ போட்டு கொடுத்து பிள்ளைங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து அது 8 மணிக்கெலாம் டிஃபன் பண்ணி கொடுத்து 9 மணிக்கு மேலே பால் காய்ச்சி கொடுத்து 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் அப்போதானே படுக்கிறோம். அப்போ கூட நாங்கள் படுக்கிறோமா? பட்டிமன்ற பேச்சாளர் ஊரா அலையிறோம். இந்த மாதிரி இவ்வளவு வேலையை நாங்க செய்யறோம், பொறுப்பா இருக்கிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். 1க்கு 2 சம்பாதிக்கிறோம். ஸ்கூல்லயும் சம்பளம் வாங்குறோம், மேடையிலும் சம்பளம் வாங்குறோம். வந்து உக்காந்துக்கிட்டு ஆனா இந்த ஒரு பாட்டோட முடிச்சிட நடுவர்களே, இந்த பூமி ஏன் சுத்து தெரியுமா? பூமி ஏன் சுத்துது? பூமி ஏன் சுத்துதா? சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தனை கேட்டேன், பூமி ஏன் சுத்துதுன்னு. ஃபுல்லா சரக்கு ஏத்திட்டு வந்து அவன் சொல்றான், பூமி ஏன் சுத்து தெரியுமா? நாங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி 3 சொட்டை பூமியில எடுத்து இப்படி விடுவோம். ஒவ்வொரு மனிதனும் 3 சொட்டு விடுறான். உலகம் பூரா கோடிக்கணக்கான பேர் 3 சொட்டை பூமியில விடுறான். சரக்கு போதையில பூமி சுத்துறாங்கிறான் அவன். ஆனா நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? பூமி ஏன் சுத்து தெரியுமா? வைரமுத்து அவர்கள் பூமி ஏன் சுத்துதுன்னு சொல்றாரு. காதல் மட்டும் கூடாதுன்னா பூமியே இங்க சுத்தாதுன்றாங்க. ஓஹோ, பெண்களினுடைய அன்பினால் தான் பூமியே சுத்துதா? அப்படிப்பட்ட பெண்களை வந்து குறை சொல்றீங்களே எப்படிங்க? ஆஹா, வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், பூமிக்கும் வாசம் உண்டு, பேருக்கு வாசம் வந்ததுண்டோ நடுவர் அவர்களே. காதல் மட்டும் கூடாதுன்னா பூமியே இங்க சொன்னாரு. நீங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து எல்லாரும் பெண்களை பத்தி குறை சொல்லிட்டீங்க. ஒரு குடும்பத்துல பெண்கள் மட்டும் ஒழுக்கமா இல்லைன்னா இந்த ஆண்கள் எல்லாம் தோல் மேல துண்டை போட்டு தலை நிமிர்ந்து நாம நடக்க முடியாதுங்க. வந்து உட்காந்து பெண்களை குறை சொல்றீங்களே நீங்க. அதோட இல்ல, இன்னொரு விஷயங்க, ஒரு கணவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அம்மா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா கூட இருக்க முடியுமா கடைசி வரைக்கும்? தாய்க்கு பின் தாரம் ஏன் சொன்னாங்க? பொறுப்பு ஏன் சொன்னாங்க தெரியுமா? தாய்க்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் தாய்க்கு பின் தாரம்னா தாயால் செய்ய முடியாத அடுத்த கட்ட எல்லா சேவைகளும் மனைவி செய்வாங்க. அதனால தான் கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு ஒரு கவிதையில, மனைவி எப்படிப்பட்டவள்னு. எத்தனை சொந்தங்கள் மண்ணில் வந்து மண்ணு, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிறவாகும், அதுவே சக்தி உறவாகும் சொன்னாரு. ஆகவே எந்த விதத்தில் பார்த்தாலும் நீங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது. அதாவது நீங்க எப்படிதான் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு, பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு தான் சொன்னாங்களே தவிர எந்த ஆண்களும் சேமிப்பு வைத்ததில்ல. முதலில் சேமிப்பை கண்டுபிடித்ததே பெண் தான் நடுவர்களே. சிறு சேமிப்பு என்ற ஒரு கண்டுபிடிச்சு கடுகு டப்பாயிலும் அந்த மிளகு டப்பாயிலும் அப்படி உப்பு டப்பாயிலும் போட்டு காசை சேர்த்து வச்சது பெண் தான் என்று சொல்லி எந்த விதத்தில் பார்த்தாலும் குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை என்பது பெண்களே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியோர்களே, நம்முடைய செல்வ விநாயகர் திருக்கோயில்ல அழகா ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய கொங்கு நகர் மக்கள் விழா குழுவினர்கள். என்னன்னா, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம்
ஆண்களின் உழைப்பா இல்லை பெண்களின் பொறுப்பா? ஒரே ஒரு விஷயத்தோட நம்ம அருமையா தீர்ப்புக்கு வந்துடலாம். எப்படின்னா, பணம் இல்லாம இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாது. மகிழ்ச்சியா இருக்கணும்னா பணம் வேணும். இப்ப இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதிகமா இவங்க சொன்னாங்க, பெண்கள் நாங்களும் இப்ப வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம்னு. எல்லா குடும்பத்திலையும் இது நடக்குதான்னா இல்ல. ஒரு சில குடும்பங்கள்ல பெண்கள் வேலைக்கு போறாங்க. ஆனால் தன் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதால தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. இதுல இன்னும் சில பேர் தன்னுடைய மனைவி சிறப்பா இருக்கணும், அப்பா அம்மா நல்ல மருத்துவமனையில போய் வைத்தியம் பார்க்கணும், பொண்ணையோ பையனையோ நல்ல கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ படிக்க வைக்கணும், தங்கச்சிக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி திருமணம் செய்யணுங்கிறதுக்காக அப்பாவை மறந்து அம்மாவை மறந்து அண்ணன் தம்பிங்க மறந்து ஆசையா பெத்த பிள்ளைய கூட நேரில் பார்க்க முடியாம வெளிநாட்டில் போய் காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிற தியாகம் செய்கிறவன் ஆண்கள் தான், ஆண்களின் உழைப்பு தான் என்கிற காரணத்தினால் ஆண்களின் உழைப்பு தான் குடும்பத்தினர் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி வணக்கம்னு அவசரப்பட்டு முடிச்சிட முடியாது. உட்கார். ஒரு ஆண் அங்க போய் வெளிநாட்டில் துபாயிலையோ சிங்கப்பூர்லையோ மலேசியாவிலையோ 15 மாடியில் உடம்புல பெல்ட்டை கட்டிக்கிட்டு பெயிண்ட் அடித்து சம்பாதிக்கிறானே, ஒட்டகம் மேய்க்கிறானே, இது யாருக்காகடான்னா அவனை பெத்தெடுத்த அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அவன் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கணும். இது சுயநலம். ஆனால் ஒரே ஒரு மஞ்ச கயிறை கழுத்தில் கட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அப்பாவை மறந்து அம்மாவை மறந்து அண்ணனை மறந்து தம்பியை மறந்து தங்கச்சியை மறந்து ஆசையா விளையாடிய தோழியை மறந்து அன்பா வளர்த்த கோழியை மறந்து இங்கே வந்து காலம் பூரா இந்த குடும்பத்துக்காக தன்னுடைய கணவனுடைய அப்பாவை மாமனாரை அப்பாவா ஏத்துக்கிட்டு, மாமியார அம்மாவா ஏத்துக்கிட்டு, கொழுந்தனார தம்பியா ஏத்துக்கிட்டு, நாத்தனார தங்கச்சியா ஏத்துக்கிட்டு இந்த குடும்பத்திற்காக தியாக வாழ்க்கை வாழ்பவள் பெண்ணு என்கிற காரணத்தினால் இந்த குடும்பத்துக்கு அவதானங்க காரணம். குடும்பத்தில் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனைவியும் சிறப்பா இல்லைன்னா வாழ்க்கை வீணா போயிடும். ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, மனைவியினுடைய பொறுப்பா இருக்கிறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் அவர் வளர்ந்த பிறகு பெரியாள் கோடியா சம்பாதிச்ச பிறகு ஒரு ஸ்டுடியோ தொடங்குறாரு, சினிமா ஸ்டுடியோ. அதுக்கு என்ன பேர் வச்சாரு தெரியுமா? அப்பா பேரை வைக்கல, அம்மா பேரை தான் வச்சாரு. அந்த ஸ்டுடியோ பேரு சத்யா ஸ்டுடியோ. என்ன காரணம்? அவங்க தாய் அவளை வளர்த்தது, அவரை வளர்த்து ஆளாக்குனது, பொறுப்பா அந்த குடும்பத்தை கவனிச்சது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சரா ஆனார். 11 வருஷம்னா 3 பீரியடுனா காரணம் அம்மா தாய் குழந்தையிலிருந்து பொறுப்பா அந்த பிள்ளைய வளர்த்தது காரணம். அது மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவரும் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேர்ல படங்கள் நிறைய எடுத்தார். அதுல உட்கார்ந்து முதல் அந்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி உட்காந்து அவங்களும் அவங்க மனைவி கமலாவும் உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவங்களும் அதே மாதிரி அந்த பிள்ளைய வளர்த்தது தான். அவங்க அப்பா இலங்கையில் இருக்கும் பொழுது எப்படி எம்ஜிஆருடைய அப்பா இறந்தாரோ அது மாதிரி சின்ன வயசுலேயே சிவாஜியோட அப்பாவும் இறந்துட்டார். அவர் இன்னைக்கு செவாலியே விருது வாங்க வச்சது ஒரு தாயினுடைய பொறுப்பு. இன்னொரு ஜாம்பவான் சொல்றேன், முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் பேட்டி கொடுக்கும்போது பாருங்க பின்னாடி யாரோட சிலை இருக்கும்? அஞ்சுகம் அம்மையார் அவங்க அம்மாவுடைய சிலை தான் பின்னாடி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச 3 ஜாம்பவான்கள், 3 வெற்றியாளர்கள், 3 சாதனையாளர்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 3 சாதனையாளர்களும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க. உலக புகழ் பெற்றதற்கு காரணம் அவருடைய தாய், அவருடைய அம்மா அவங்கள பொறுப்பா வளர்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றியதுதான் என்கிற காரணத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களுடைய உழைப்பை விட பெண்களுடைய பொறுப்பே 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 என்று நல்ல தீர்ப்பை இங்கு வழங்கி அருமையான நம்முடைய செல்வ விநாயகர் திருக்கோயிலின் இந்த 4வது ஆண்டு நிறைவு விழாவிலே எங்களை வரவழைத்து அருமையாக இந்த பட்டிமன்றம் நடத்துவதற்கு காரணமாக இருந்த எங்கள் அன்பு சகோதரர், உலகம் முழுவதும் சென்று தமிழை பரப்பி வரக்கூடிய
நம்முடைய பெருந்துரை ரவிக்குமார் அவர்களுக்கும் இப்ப கூட ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றத்தில் ஐயா சுகிசிவம் ஐயாவுடைய தலைமையில பேசிட்டு வராருன்னா அந்த அளவிற்கு சிறப்பானதொரு தமிழ் பரப்பும் ஒரு நல்ல தம்பி எங்களை இங்கு அருமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய ஒப்புதலோடு அருமையாக இங்கு வந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்த வைத்து சிறப்பாக இதனை கேட்டு ரசித்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசைவாணர்களுக்கும் அருமையாக ஒலி அமைத்த வெள்ளக்கோயில் ரமேஷ் ஆடியோ நிறுவனத்திற்கும் சிறப்பாக கடைசி வரை அமர்ந்து ரசித்த ரசிக பெருமக்களுக்கும் அருமையாக யூடியூப் எடுத்த அன்பு தம்பிக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பளித்த காவல்துறை அன்பர்களுக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.